ஓகே, இன்றைக்கி 13வது நாள் பயணம் ஆரம்பிக்குது. நேற்று நைட்டு எடக்கல்ஸ்க்கு போல் அதுக்கு முன்னாடி ஒரு ரெசார்ட்டில் டிஆர் ரெசார்ட்டில் ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அப்படியே அங்கே தூங்கிட்டேன். அப்போ திண்டுக்கல் போய் அண்ணன் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, சைட் இன்ஜினியராக, அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்கி 3-4 நாள் ஆச்சா. கடைசியாக ஹரிலால் அண்ணன் வீட்டில் தூங்கினது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மணி எத்தனைப்பா 8 o'clock சம்திங் ஆக போகுது. நல்லா தூங்கிட்டு இப்போ சார் பின்னாடி இவரும் மேனேஜருங்க காலைல ரன்னிங் போவார். ரன்னிங் போக மாட்டார். சரி வா நம்மளும் போய் ரொம்ப நாளாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்ருக்கோம். எங்கள் கூட ட்ரெஸ்ஸர் போய்கிட்ருக்காரு. ஓகே, இந்த ஃபோட்டோஸ்லாம் ரியலாக நம்ம அந்த கென்யாவில் ஒரு மசாம்பே சம்திங் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஃபேமஸானது, எல்லாம் சஃபாரி போவாங்கல்ல, அங்கே போய் ரியலாகவே எடுத்தது. பிரமோத் சர்மா அப்படின்னு சொல்லி இந்த ரெசார்ட்காண்டி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறது, கிஃப்ட் பண்ணியிருக்காரு அவரோட கலெக்ஷன்லேருந்து. அந்த இன்னும் ரெடியாகிறதுனால வாலில் மாட்டல. ஓகே, இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸர். ஹாய் சொல்லு. 4 month old பாய். ஹாய் சொல்லு. வாழலே நம்ம ஹாய் சொல்கிறான். நல்லா விளையாடுவான். சாப்பிட்டு ரொம்ப பண்ணுவேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் அழுக்காக்கி விட்டான் நேற்று. நான் இங்கே துவைக்கிறனால சரி நானும் அவங்க கூட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இது மேலே ஒரு கிளாஸ் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 1 வீக்கில் ஃபினிஷ் ஆகிடணும்னு நினைக்கிறேன். மேலே கிளாஸ் ஹவுஸில் ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம். இப்படியே இந்த ரெசார்ட்டோட பியூட்டி என்னென்னா, இங்கேருந்து நம்ம அந்த அம்புகுத்தி மலை வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஹையஸ்ட் பீக்கில் ஒன்று. இப்போ மிஸ்ட்டு கொஞ்சம் மறைச்சிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதுதான் அங்கே இருக்க ரெசார்ட்டோட ஹைலைட்டு. அங்கே ஒரு மிஸ்ட்டுக்கு இந்த அந்த மலை இருக்குல்ல, அதுதான் எடக்கல் கேவ்ஸ். அதுக்கு அப்படியே பின்னாடி இங்கேருந்து ஒரு 6.8 கிலோமீட்டர் தான் நம்ம எடக்கல் கேவ்ஸ்க்கு போய் ரீச் ஆகிடலாம். அது நியரில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன். இங்கேருந்து பார்க்குற இந்த வியூவோடு இங்கே நம்ம தூங்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 1 monthல் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, நம்ம இன்றைக்கி 13வது நாள், மே 30 அன்றைக்கி வந்து எடக்கல் கேவ்ஸில் போய் பக்கத்தில் ஸ்டே பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு. வர்ற வழியில் நம்ம திண்டுக்கல்லில் சபீர் அண்ணனை பார்த்து எதார்த்தமாக லெஃப்ட் கேட்கும்போது அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த ரெசார்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு, வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே தங்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன். கடைசியாக ஹரிலால் அண்ணன் வீட்டில் நிம்மதியாக தூங்கினது ஒரு கம்ஃபர்ட்டாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தூங்கினேன். இது ஒரு 10 ஏக்கர் கிட்டத்தட்ட எஸ்டேட்டு. நல்லா இதில் காஃபி, மேங்கோ, கொக்கோ, தேயிலை எல்லாம் நிறையா இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பழைய ஸ்டைலில் மட் பிளாஸ்டிக்லாம் கொடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம எடக்கல் கேவ்ஸ்க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். ரெசார்ட்டை விட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுவும் 5 நாளாக க்ளோஸ்ன்னு லோக்கல் கடைக்கிட்ட சொன்னாங்க. சரி வந்தாச்சு. கிட்டே போய் பார்த்துட்டு போகலான்னு போகிறேன். ஓகே, இதுதான் அம்புகுத்தி மலை, வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள ஹையஸ்ட் பீக்ஸில் ஒன்று. சரி நம்மளால் கிட்ட ஏற தான். இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு, ஏற முடியல, போக முடியல. முன்னெல்லாம் ஹைக்கிங்லாம் இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி அப்படியே எடக்கல் கேவ்ஸு. ஓகே, அதான் இவ்வளோ கிட்டே இருந்தால் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். ஓகே, நல்லா அருமையாக தான் இருக்குது. மலைத்தொடரில் ஒரு நடுவுக்குள்ள ஒரு பெரிய பாறை. ஓகே, நம்ம நீ போகலாம். ஓகே, எடக்கல் கேவ்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே செங்கிரி ஹில்ஸுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் பார்க்கலான்னு இப்போ அங்கே போக போகிறேன். வந்த வழியிலே திருப்பி போக போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மலையாக தான் இருக்கும். போகலாம்.
நம்ம ஊர் மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா உங்கள்கிட்ட ரைஸ் ஃபீல்டு எல்லாம் இப்போ முடிச்சு இருக்கு. வீடு தான் அருமையாக கட்டி வச்சுருக்கானுங்க. ஸ்கூல்லாம் இல்லையா? லீவா? தமிழ் புரியல? புரியாதா? ஓகே பாய். தண்ணி கிளியராக போயிட்டுருக்கு. இது இப்போ அந்த மலை மேலே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, பாறையிலேருந்து தண்ணி வருது. ஓகே ஓகே, நம்ம அந்த சிங்கரி ஹில்ஸுக்கு வந்தால் அட்வென்ச்சர் டூரிசத்துக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே மீன்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. வந்தாச்சு. இதுவும் க்ளோஸ் தான். இதுக்கு எங்கிட்ட அங்கே ஒரு மஞ்சப்பாறான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ஃப்ரீயாக நம்ம ஏறி போகலாமா. நான் தான் அது கவனிக்காமல் வந்துட்டேன், இதை பார்த்துட்டு. ஓகே, இது சிம்பிள் தான், நம்ம சாதாரண மலை தான். ஆனால் கொஞ்சம் ஒசத்தில் இருக்குது, அவ்வளோதான். நம்ம ஆட்டிலோட இது ஒசத்தில் இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் 360 வியூ தெரியும். அங்கே பாருங்கள், வெறும் தண்ணிலாம் இருக்குது. இந்த அம்மா ஆறு ஓடுதான்னு தெரில. அங்கே ஃபுல்லாக மெடோஸ் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் பிளேஸ் சூப்பர் பிளேஸ். கொஞ்சம் தனிமையாக இருக்குது, க்ரௌட் சிட்டிலாம் இல்லை. நம்ம நார்மலாக எப்போயும் வர்ற அந்த இதுக்கு கிடையாது. முக்கியமான இடத்துல இருக்கிற கூட்டம் இல்லை. யாராவது தனியாக வந்து அங்கே ட்ரை பண்ணலாம். சிங்கரி ஹில்ஸ் அட்வென்ச்சர் டூரிசம். ஓகே, இங்கேருந்து மலையெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. மேலே பாருங்களேன், அவ்வளோதான். அங்கே ஒரு ஃப்ளாக் இருக்குது, அதுதான் ஹையஸ்ட்டாக. அதுதான் 3600 சொச்சம். அதுதான் நார்மல் மலை தான். நம்ம ஃப்ரீ டயத்தில் இன்னொரு முறை வரலாம். இங்கேருந்து மஞ்சப்பாறான்னு சொல்லி அது நல்லா அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே அது ஃப்ரீ தானே. அது நம்ம வந்து அம்பலவாயில் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் திருப்பி சுற்றணும். ஆல்ரெடி அரக்கல் சுற்றி தான் வந்திருக்கோம். ஓகேண்ணா, அது போகலாம். அதுவும் அற்புதமாக இருக்குது. இது அளவுக்கு ஒசரம் தான். அதுவும் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுவும் நல்ல டீப்பாக ஒசரமாக இருக்குது. ஆளுங்கள்லாம் அங்கேருந்து தெரியுது. ஓகே, இங்கே பாருங்க, சுற்றி மவுண்டைன். ஸ்டாஃப் ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. ஒரு எல்லாமே க்ளீனாக இருக்குது. இடம் பூரா க்ளீனாக. இது உண்மையிலே நல்லா இருக்குது. தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, நம்ம குடிச்சிட்டு போகலாம். ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் மீன்லாம் இருக்குது. ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் மீன் இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது. மீதி எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த செயலும் செய்யலை. இன்றைக்கி 13வது நாள், மே 31. ஒரு 4-5 வீடியோ இருந்துச்சு, எல்லாத்தையும் எடிட் பண்ணேன், அவ்வளோதான். ஏன்னா ஃபோனு இதில் எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அதை எடிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இதில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். அவ்வளோ. இனி எங்கேயாவது லோக்கலில் போய் பார்த்து தூங்கிட்டு நாளைக்கு தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இன்றைக்கி நாள் அவ்வளோதான். இனி போய் தூங்குறது தான். இந்த அங்கே ஒரு மஞ்சப்பாறை இருக்குது, அதுக்கு நம்ம போகலை. இங்கிட்டு டேம் இருக்குது, குடம்புலாவா ஏதோ ஒரு சம்திங் சொன்னாங்க, ஒரு டேமு. அவ்வளோதான்.